So hi, this is day 4 of learning for UGC NEET exam. So already நான் சொல்லியிருந்த மாதிரி பேப்பர் 1ல அந்த 10 யூனிட்ஸையும் நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு வந்துட்டு தியரி ஓரியன்டட், அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு ப்ராக்டிக்கல் ஓரியன்டட். ஸோ நம்ம அப்படி பிரிச்சு படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அந்த பேப்பர் 1ல இருக்கிற யூனிட் 1 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தியரி பேஸ்டா இருக்கும். இந்த டீச்சிங் ஆப்டிடியூட் யூனிட்டை நீங்க அப்ரோச் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வந்து 3 பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க படிக்கணும். ஒன்னு லேர்னர், இன்னொன்னு டீச்சர், இன்னொன்னு எவாலுவேஷன். லேர்னர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும்போது எப்படி உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்ச் ஆகுது, அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்த படிக்கும்போது எப்படி உங்களோட டைவர்சிட்டி இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கறத படிப்பீங்க. இன்னொன்னு வந்து நீங்க டீச்சரா ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும்போது டீச்சர் சென்டர்ட், லேர்னர் சென்டர்ட் அப்படின்னு 2 பெர்ஸ்பெக்டிவ்ல படிப்பீங்க. ஸோ அதை எங்க நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்குவீங்க. இவாலுவேஷன் அப்படிங்கிற இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ் அப்படிங்கிற இந்த 2 மெத்தட்ஸ் படி நீங்க கத்துப்பீங்க. சினாரியோஸை நீங்க சால்வ் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸை பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எது மோஸ்ட் எஃபெக்டிவான ஒரு இன்டர்வென்ஷன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.